ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரவீஸ் டைரி. இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு சொன்னால், சின்னதாக ஒரு சிறை சேமிப்பு திட்டம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம பார்த்திங்கன்னா மங்களில் சின்னதாக வந்து ஒரு சீட்டு வந்து போட்டிருந்தோம், நகை சீட்டு. அந்த நகை சீட்டை வந்து நான் எவ்வளோ கட்டினேன், ஃபைனலாக எவ்வளோக்கு வந்து நான் கோல்டு வாங்கினேன், இதனால் எனக்கு சேவிங்ஸ் வந்து ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது தாங்க இன்றைக்கி வீடியோ. பார்த்திங்கன்னா நான் மங்களில் வந்துட்டு பாப்பாவுக்கும் தம்பிக்கும், பாப்பா பேரில் வந்து ஒரு 2000, தம்பி பேரில் வந்து ஒரு 1000, ஆக மொத்தம் 3000 வந்து சிறை சேமிப்பு வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோதான். வந்து நம்மளால் வந்து பல்காக போய் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் நகை வாங்கணும் அப்படின்னா டக்குன்னு இப்போ விற்கிற ரேட்டுக்கு நமக்கு சான்ஸே இல்லைங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறு சேமிப்புங்கிறத வந்து நான் வந்து ஆரம்பித்து விட்டேன். ஆரம்பித்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மாதம் வந்து கட்டினேன். 15 மாதம் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஒரு பிரேஸ்லெட், அழகான ஒரு பிரேஸ்லெட் வந்து கிடச்சிருக்குதுங்க. இங்கே பாருங்கள். ஆனால் இதில் வந்து நல்ல கொஞ்சம் ஸ்டோன் வந்து அதிகம், செய்கூலி சேதாரம், அதனால் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் நிறையவே போடுவாங்க. ஆனால் வந்து நம்ம அந்த செய்கூலி சேதாரம் எதுவுமே இல்லாமல் இந்த சிறு சேமிப்பு வந்து போடுறதுனால, நகை சீட்டு வந்து போடுறதுனால நமக்கு வந்து செய்கூலி சேதாரம் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து ஜுவல் வாங்கிக்கலாம். அக்ஷயா ஸ்கீம்னு பேர், இது அக்ஷய கோல்டுன்னு பேருன்னு நினைக்கிறேன். மாதம் மாதம் நம்ம வந்து எந்த டேட்டில் பே பண்ணுறோமோ அந்த டேட்டில் கோல்டு ரேட் என்னவோ அதுக்கு எவ்வளோ கோல்டு அதுக்கு வந்து போட முடியுமோ அவ்வளோ கோல்டு வந்து நம்ம பேரில் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து போட்டு வச்சுருவாங்க. அதாங்க இந்த ஸ்கீமு. நான் ஃபஸ்ட்லலாம் கட்டும் போது பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் வந்து கம்மி. லாஸ்ட்டு ஒரு 4-5 சீட்டு கட்டும் போது தான் வந்து கோல்டு ரேட் வந்து அதிகமாகி போயிடுச்சு. அதனால் வந்து என்னால் 1 சவரன் வந்து வாங்க முடியல. நான் 1 சவரனுக்கு தான் எய்ம் பண்ணி அந்த காசை வந்து கட்டியிருந்தேன். நான் போட்டப்போ, சீட்டு போட்டப்போ சரி இந்த காசு, இவ்வளோ காசு போட்டால் நம்ம 1 பவுன் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி எய்ம் பண்ணி தான் ஒரு 3000 ரூபா வந்து நான் பே பண்ணிட்டு வந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் முடிகிறப்ப ஒரு 4 மாதம் 5 மாதம் வந்து கோல்டு ரேட் வந்து பல்காக அப்படியே ஏறிடுச்சு. அதனால் வந்து என்னால் 1 பவுன் வந்து வாங்க முடியல. ஜஸ்ட்டு ஒரு 6 கிராம் சம்திங் தான் வந்து வாங்க முடிஞ்சுது. இதுதாங்க அந்த பிரேஸ்லெட்டு. எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாலுமே வந்து சொன்னோன்னா இது வந்து லாபம் தாங்க. ஏன் அப்படின்னா நான் 15 மாதம் முடிவில் 45,000 ரூபா தாங்க கட்டியிருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லாபம்னு பார்த்திங்கன்னா நான் எடுத்த கோல்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 57,000 ரூபா வந்து வந்துச்சுங்க. பாருங்க, 57,000 ரூபா வந்து வந்துச்சு. 57,070 ரூபா. அப்போ எனக்கு கண்டிப்பாக வந்து லாபம் தானே கிடச்சிருக்கு. அதனால தாங்க சொல்கிறேன், இது மாதிரி நம்ம வந்து சின்னதாக ஒரு சீட்டு, சின்னதாக ஒரு சேவிங்ஸ் மந்த்லி நம்ம பட்ஜெட்டில் இருந்து நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு கோல்டு சேர்த்து வச்சுட்டு வரலாம். நம்ம வீட்டில் கண்டிப்பாக பொம்பளை பிள்ளைங்க இருக்கும், பையனே இருந்தாலுமே இப்போ கோல்டில் போடுறது வந்து வேஸ்ட்டே கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப சேமிப்புன்னு தான் சொல்லணும். உண்மையாலுமே சொல்லப்போனால் இந்த கோல்டு ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே நல்லது தான். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு போனோடனே நம்ம வந்து 1000 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபா நான் கட்டினேன்னா 1500 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நான் வந்து எனக்கு கிஃப்ட் எதுவும் வேண்டாம், நான் வந்து கோல்டு வாங்கும் போது மைனஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டதுனால அந்த 1500 ரூபாயும் எனக்கு வந்து அப்படியே இருந்துச்சு. அப்புறம் நான் கட்டின கோல்டு வந்து எனக்கு வந்து 6 கிராம் 300 மில்லி பக்கமாக வந்து எனக்கு சேர்ந்துருந்துச்சு. நான் கட்டின காசுக்கு 6 கிராம் 300 மில்லி வந்து கோல்டு வந்து சேர்ந்துருச்சு. ஆனால் நான் வந்து இப்போ எடுத்த நகை வந்து பார்த்திங்கன்னா 6 கிராம் 350 மில்லி ஸ்டோனோடு வந்துட்டு 6 கிராம் 470 மில்லி இருந்துச்சு. அதை வந்து ஸ்டோனை லெஸ் பண்ணோன்னே 6 கிராம் 470ல் 120 மில்லி வந்து ஸ்டோனுக்கும் லெஸ் பண்ணிட்டாங்க. மீதி வந்து பார்த்திங்கன்னா 6 கிராம் 6 கிராம் 350 மில்லி நான் சேர்த்துருந்த கோல்டோட ஒரு 29
29 மில்லி வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அந்த 29 மில்லிக்கு மட்டும் நான் பே பண்ணி வாங்குற மாதிரி இருந்தது. அதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த 1500 நான் வச்சுருந்தேன் பார்த்திங்களா, எனக்கு கிஃப்ட் எதுவும் வேணான்னு சொல்லிட்டு அதுலேருந்து நான் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. மீதி காசு தான் அவங்க எனக்கு வந்து அந்த 1500 500 சம்திங் வந்து அந்த ஸ்டோனுக்காகவும் அந்த எக்ஸ்ட்ரா இருந்த 29 மில்லிக்கும் வந்து பே பண்ணி பண்ணுற மாதிரி இருந்ததில் 1500 500 சில்லரை வந்து எடுத்துகிட்டு மீதி 900 சம்திங் என்கிட்ட வந்து காசும் கொடுத்துட்டாங்க. அதனால் நம்மள மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்லாம் நகை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி ஒரு சின்னதாக சேமிப்பு பண்ணி மந்த்லி கட்டிகிட்டே வந்துட்டு நகையை வந்து வாங்கிக்கோங்க. இதுதான் என்னோட வந்து ஒரு சஜஷன். இது மூலமாக எனக்கு வந்து இப்போ வந்து இந்த சீட்டு போட்டதுனால நான் கட்டின காசோட எனக்கு வந்து ஒரு 11,000க்கு மேலே வந்து ஒரு சேமிப்பும் வந்து கிடச்சிருக்கு. இதுதான், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இது மாதிரி எதனா சேவிங் டிப்ஸ் வேணும்னாலும் வந்து கேளுங்க கமெண்டில். நான் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பாய்.